கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே ஓசியா 4ஆம் அதிகாரம் பார்ப்போம். 1 இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். தேசத்து குடிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. அதேனென்றால் தேசத்திலே உண்மையும் இல்லை, இரக்கமும் இல்லை, தேவனை பற்றிய அறிவும் இல்லை. பார்த்தீங்களா எப்படி ஆண்டவர் வழக்கு இருக்குதுன்னு சொல்றாரு. தேசத்துல இங்க இரக்கமும் இல்லையா, தேவனை பற்றிய அறிவும் இல்லையா. அது உண்மை தானே. தேசத்துல உண்மையே கிடையாது, ஆண்டவரை பற்றி பயமும் கிடையாது, அறிவும் கிடையாது. பொய்யானையிட்டு பொய் சொல்லி கொலை செய்து திருடி உபச்சாரம் பண்ணி மிஞ்சி போகிறார்கள். ரத்தப்பழிகள் சேருகிறது. இது நடந்துட்டு இருக்குது. இப்போ இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னா, பொய்யானே இருக்கிறாங்க. பொய் சொல்லி கொலை செய்து திருடி உபச்சாரம் பண்ணி மிஞ்சி போயிட்டே இருக்காங்க. அந்த அடக்கிற மாதிரி இல்லை, அது மிஞ்சி போதை தவிர குறைக்கிற மாதிரி இல்லை. இன்னும் அதிகமான பொய் சொல்லி போயிட்டு இருக்கிறாங்க. ரத்தப்பழி என்ன செய்யறாங்க, சேருகிறது. இதை விட்ட தேசம் புலமும் என்ன செய்ய முடியும், புலம்பதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அக்கிரமத்தில் அநியாயமாக செஞ்சுக்கிட்டு இருந்தா தேசம் புலமும். அதில் குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகும், கடலின் மச்சங்களும் வாரிக்கொள்ளப்படும். இந்த மனுஷன் பண்ற தவறுனால தேசத்து குடிகள் மட்டும் புலம்பது மட்டும் இல்லை, குடியிருக்கிற அனைவரோடு கூட மிருக ஜீவன்களும் பாவம் அழிஞ்சு போகுது, ஆகாயத்து பறவைகளும் தொய்ந்து போகுது, கடலில் இருக்கிற அந்த மச்சம் கூட என்ன செய்யலாம், வாரி கொள்ளப்படும். பார்த்தீங்களா எவ்வளோ பயங்கரமான நிகழ்ச்சி. இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னா தேசம் என்ன செய்யணும், மனம் திரும்பணும். ஃபர்ஸ்ட் பொய்யானை விட்டு விசாரத்திலிருந்து வேசித்தனத்திலிருந்தோம், விக்கிர ஆராதனையிலிருந்தோம், தேவனுக்கு கீழ்ப்படாத இருந்தோம், தேவ பயம் இல்லாத இருந்தோம், அறிவில்லாத இருந்தோம். அதெல்லாம் கேட்டு ஆண்டத்தை பெற்றுக்கொண்டு ரத்தப்பழிகள் சேராத பார்த்து கொண்டா தான் எல்லாரும் நமக்கு திரும்ப கிடைக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.